சென்னை மணலி அண்ணா சிலை அருகில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். திருவொற்றியூர் தொகுதி வெற்றி வேட்பாளர் தோழர் எல். சுந்தரராஜன் அவர்களை ஆதரித்து அருள்வாள் சுத்தியால் நட்சத்திரத்தில் வாக்குகள் கேட்டு தோழர் டி. ராஜா, அகில இந்திய பொதுச் செயலாளர், சிபிஐ பிருந்தா கார்த், மத்திய குழு உறுப்பினர், சிபிஎம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ். சுதர்சனம், எம்எல்ஏ திருவொற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் கே.பி. சங்கர் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் மத்திய பகுதி செயலாளர் ஏ.வி. ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு வட்டக்கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள், பகுதி அணிகளின் நிர்வாகிகள், பிஎல்ஏ, 2பிஎல்சி, பிடிஏபிஓஏ கழக உறுப்பினர்கள், மகளிர் அணி சேர்ந்தவர்கள், மாணவர் அணி, இளைஞர் அணியை சேர்ந்த அனைவரும் இக்கூட்டத்தில் பங்கு பெற்றனர். இதில் வ. முத்துசுவாமி, 21வது வட்ட செயலாளர், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த தொகுதியில் சிபிஎம் தோழர் வேட்பாளர் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தின் சட்டமன்றமானாலும் சரி, நாடாளுமன்றமானாலும் சரி, இடதுசாரிகள் இடம்பெற வேண்டும். இடதுசாரிகளின் குரல் என்பது உழைக்கக்கூடிய மக்களுடைய குரல், பாடுபடுகிற பாட்டாளி மக்களுடைய குரல், சுரண்டப்படுகிற மக்களுடைய குரல், ஒடுக்கப்படுகிற மக்களினுடைய குரல். அந்த குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். ஆனால்தான் இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் தோழர் சுந்தரராஜ் அவர்களுக்கு அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அணியினுடைய சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நேற்றைய தினம் நான் முதலமைச்சர் தொகுதியில் பேசினேன் கொளத்தூரில். இன்றைய தினம் துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்களுக்காக சேப்பாக்கம் தொகுதியில் நான் உரையாற்றினேன். இன்றைக்கு நாம் ஒரு ஒற்றுமையோடு ஒரு அணியாக செயல்பட வேண்டும். இது ஒரு கொள்கை அணி. சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, பன்முகத்தன்மை கொண்ட இந்திய கலாச்சாரம் இவற்றையெல்லாம் காப்பாற்றுவதற்கான ஒரு கொள்கை அணி இன்றைக்கு உண்டு என்றால் அது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் முற்போக்கு அணிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் தமிழ் மக்கள் இந்த அணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். நான் பல இடங்களுக்கு போகிறேன். டெல்லியிலேயே பல அரசியல் வல்லுநர்களோடு நான் உரையாடுகிறேன். அவர்களுடைய கருத்து என்ன, அவர்களுடைய மதிப்பு என்ன என்று நான் கேட்கிறேன். அவர்களெல்லாம் எனக்கு சொல்லுவது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அணி வெற்றி பெறும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இன்றைக்கு திமுக தலைமையிலான அணி என்று சொல்லுகிற பொழுது இங்கே இடதுசாரி கட்சியான மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். தமிழ்நாடு என்பது இன்றைக்கு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ வேண்டும். ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ வேண்டும். இதை நான் சொல்லிதான் நீங்கள் அறிய வேண்டும் என்பது இல்லை. தமிழ்நாடு அதற்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. தமிழ்நாடு சமூக நீதிக்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். சமத்துவத்திற்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன மாநிலம் இந்த தமிழ்நாடு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன மாநிலம் இந்த தமிழ் மண். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று வேட்கையை வெளிப்படுத்திய மண் இந்த தமிழ் மண். எனவே தமிழ்நாடு தடைக்க வேண்டும், தமிழ்நாடு முன்னேற வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பெற்று ஒரு கௌரவமான வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் பிற்போக்கு கொள்கைகளை பேசுகிற, மதவெறி அரசியலை பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியும் அதனோடு அணி சேர்கிற யாரும் இங்கே வெற்றி பெறுவது கூடாது. அவர்களை முறியடித்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அவர்களுக்கு மகத்தான வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும். திரு ஸ்டாலின்
முதல்வராக தொடர வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக இந்த அணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும்.